சுட சுட ரொம்ப டேஸ்ட்டாக கார கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரவை பதத்துக்கு இந்த அரிசி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதுலேயே கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் அரைச்ச மாவுலேயே பச்சை மிளகா போட்டதுனால இப்போ வந்து இதில் வெங்காயத்தில் போடல, நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கக்கூடிய மாவை வந்து இந்த வெங்காயம் வணங்கின உடனே அதில் கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு துருவிய தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இந்த மாவு வந்து ஆறின உடனேவே நம்ம கொழுக்கட்டைகள் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறமா ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். குக்கரில் வெயிட் போடாமல் 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை நம்மளுக்கு தயார். பாருங்க, கார கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு.